கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளில் ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். அநேகரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை குறித்து அநேக கவலைகள், பாரங்கள் அதிகமாக இருக்கிறது. பிள்ளைகளோட எதிர்கால படிப்பை குறித்து கவலை, அது மாத்திரமில்லை பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்த வேண்டிய கவலை, மற்ற ஒவ்வொரு காரியங்களும் பிள்ளைகளை குறித்து பிள்ளைகளோட வாழ்க்கையை நினைத்து பார்க்கும்பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள், இல்லை பிள்ளைகளோட பலவீனங்கள், இல்லை ஒவ்வொரு காரியங்களை குறித்து சிந்திக்கும் பொழுது கவலைகள் நம்மளுக்கு அதிகமாக வருகிறது. இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் உங்களோட கூட அருமையாக பேசுகிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசனம் மூலமாக. ஏசாயா 54வது அதிகாரம் 13வது வசனம். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உன் பிள்ளைகள் சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. தேவனாகிய கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில் நல்ல பிள்ளைகளோட எதிர்காலங்களை எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி அமைக்க ஒரு வல்லமுள்ளவராக இருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு அருமையாக ஒரு காரியங்களை நம்ம பார்க்க முடியும். வேதத்தில் அருமையான ஜெப தலைவன் என்று சொல்லப்படுகிற ஜெப ஆலய தலைவரின் ஒருவராக இருக்கிற எவிரு என்பவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அவர் பிள்ளைகளை குறித்து அதிகமான கவலை. ஏனென்றால் பிள்ளைகள் பயங்கரமான வியாதினால் பாதிக்கப்பட்டிருந்தது. பிள்ளைகள் எப்போ இதாகணுங்கிற சூழ்நிலைகள் இருந்த ஒரு பெரிய பிள்ளைகளை குறித்து அவ்வளோ பெரிய ஒரு கவலை, அவ்வளோ பெரிய ஒரு பார்த்தீங்கன்னா பிள்ளையை குறித்து எதிர்காலங்களை குறித்து அந்த பிள்ளை படுகிற வேதனைகளை குறித்து சமாதானம் இல்லாமல் இருந்தார். அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன். மார்க் 5வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரின் ஒருவனாகிய எவிரு என்பவன் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ மரண வேதனை அடையும் பொழுது அந்த பிள்ளையை பார்க்கும் பொழுது எவ்வீரோட மனம் எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். அந்த வேலையில் வந்து நிற்கிறாரு. அதை பார்க்கும்போது சமாதானம் இல்லாமல் வந்து நிற்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கே நடக்கிற ஒரு சம்பவம் ஆண்டவரும் நானும் அதுக்கடுத்த சொல்ல அவர் அவனோட கூட போனார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அவரோட கூட போனார். போகிற இடத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. அதில் போய்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நிறைய திரளான ஜனங்கள் கூட்டியிருந்ததுனால அங்கே சம்பவத்தில் ஒரு வந்து சொல்லுகிறாரு, தாமதித்தது நிமித்தமாக சென்றடையருக்கு தாமதமான நிமித்தமாக அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. 35வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். இப்படிப்பட்ட செய்தியை கேட்டோம்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அவ்வளோதான் உடஞ்சிருப்பார் ஜெப ஆலய தலைவன். அவருடைய இருதயமே நொறுக்கப்பட்டிருக்கும். வாழ்க்கையில் என்ன அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்த காரியங்களை உடனே இயேசு கிறிஸ்து பேசுகிறார் பாருங்க. அவர்கள் சொன்ன வார்த்தைகளை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொன்னார். இன்னைக்கு பிள்ளைகளை குறித்து கவலையோடு கூட இருக்கிறீங்களா? உங்களோட தேவையான ஒரே ஒரு காரியங்கள்னா பிள்ளைகளை குறித்து பயப்படாதீங்க, எதிர்காலங்களை குறித்து பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவனா இரு என்று வேதம் சொல்லுகிறது. 40வது வசனத்தில் அப்படி விசுவாசம் உள்ளவனாக பயப்படாமல் இருந்தது நிமித்தமாக அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். இயேசு உடனே போகிறார். அந்த வீட்டுக்குள்ள மரித்து போனான்னு சொல்லி அந்த பிள்ளையை போய் பார்க்க போகிறார். அதற்கு அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லோரும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலி தாமுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். பாருங்க, மரித்து போன பிள்ளையை கர்த்தர் எழுப்பி உயிர்ப்பித்து அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் சமாதானம் கொடுத்தார். அந்த பிள்ளையை குறித்த அந்த கவலைகள் நீங்கி சமாதானத்தை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, 42வது வசனம் சொல்கிறது, உடனே சிறுபெண் எழுந்து நடந்தால் அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களோட வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளோட காரியங்களை குறித்து நீங்கள் எவ்வளோத்துக்குள்ள அவமானப்பட்டிருப்பீர்களோ, பிள்ளைகளை குறித்து உங்களை எந்த அளவுக்கு நிந்தனையான வார்த்தைகள் பேசியிருப்பார்களோ அது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி அருமையாக சொல்லப்படுது. அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலங்கள் பிரமிக்கும் விதமாக கர்த்தர் சமாதானத்தை கொடுத்து எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருகப்படார். சந்தோஷமா இருங்க. உங்கள் பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. பிள்ளைகளை கர்த்தர் உயர்ந்த இடத்துல வைப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் பிள்ளைகளை சிறந்திருக்கும்படியாக கர்த்தர் செய்வார். நீங்கள் மகிழ்ச்சியோடு இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். காட் பிளஸ் யூ.